உங்களுக்கு கோர்ட் ரூம் ட்ராமா பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த ரிவ்யூ உங்களுக்காக தான். நாம் இன்னைக்கு ஜாலி LLB 3 அப்படின்ற ஹிந்தி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ராஜஸ்தானில் ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு. அவரோட லேண்டை ஒரு டெவலப்பர் அபகரிச்சிடறாரு. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த கோர்ட்டில் அவருக்கு நியாயம் கிடைக்காம போயிடுது. மனசு சோர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபு இந்த கேஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா, லேண்டு திருப்பி கிடைச்சதா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட் என்னன்றதை ரொம்ப அழுத்தமாக நம்மளுக்கு காட்சிகள் மூலயமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீன் அதை விட சூப்பராக வந்திருந்தது. ஓவராலாக படம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு வேகமாக போயிருந்தது. இந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. எனக்கு ஜட்ஜோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய இடங்களில் சிரிக்க வைக்கிறாரு, கொஞ்சம் இடங்களில் நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு, ஒரு சில இடங்களில் அவரை பார்த்து வீக்க வைக்கிறாரு. இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைலாக் ஒன்று வரும், நம்ம பசங்களுக்கு ஃபார்மிங் கற்று தரணும், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபுட்டு ஜொமேட்டோலேருந்து தான் வருது அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்ற சொல்கிற டைலாகு நம்மளை சிரிக்க வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் யோசிக்கவும் வைக்கிது. இந்த படத்தில் காட்சிகள் ரொம்ப ஆழமாக போகாதனால நம்மளுக்கு கேரக்டர் மேலே பற்று ஏற்படாமல் போகுது. அதனால் இந்த படம் ஒரு அழுத்தமான படமாக வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீக்கெண்ட் ஒரு அருமையான படம் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா ஜாலி LLB 3 அவசியமாக பார்க்க வேண்டிய படம்.